இதைத் தொடர்ந்து இன்றைய காலை பிரதான செய்தியில் வானிலை தொடர்பாக அவதானத்தை செலுத்தலாம். இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சிந்துஜான். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது நாட்டிலும் விசேடமாக மத்திய மலை பிரதேசங்களிலும் நாட்டை அண்மித்துள்ள கடற்பிராந்தியங்களிலும் தென்மேல் பருவப்பேச்சு காற்று அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஆனால் நாடு முழுவதும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் குறைவாகத்தான் இருக்கின்றது. எவ்வாறாயினும் மத்திய சப்ரகமு மேல் மற்றும் வடமேல் போன்ற 4 மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிய அளவு மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலையே காணப்படும். நாட்டிலும் குறிப்பாக மலைப்பிரதேசங்களிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களிலும் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்றும் வீசக்கூடும். கடற்பிராந்தியங்களை பார்க்கின்ற போது புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக கம்மாந்தோட்டை வரையான கடற்பிரதேசங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கிசன்துறை ஊடாக திருவோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்தியில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஏனைய பகுதிகளில் நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசும் சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும்.